ஹalleluya. Thank you அப்பா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் பரிசுத்தரே. ஹalleluya. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை, கரம் உயர்த்தி மாறா என்னே சருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உணர்ந்து உணர்ந்து சொல்லுவோம். உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. சபையா ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. நம்முடைய பாவங்களை அரைக்கையிட்டு சோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால். எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோம். உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையாவும் திருவார்த்தையினால். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மகிமை மகிமை. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். இணைந்து ஆராதிப்போம். எங்கள் மாறாத நேசரே இயேசுவே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். எல்லாரும் பாடுவோம். ஆனந்த கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மகிமை அப்பா இயேசுவே மாறா
மகிமையும் மாட்சிமையும் துதி பலிகளையும் செலுத்துவோம். மகிமையானவரே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா. ஒரு விசை கூட சகோதரர்கள் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாதவரே, கிருபை உள்ளவரே, மை ஆராதிக்கிறோம். மகிமை ஹல்லேலூயா மாறா என்னேசருக்கே. கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமா, இவ்வளவுதான் உங்க சத்தமா, இவ்வளவுதான் உங்களுடைய ஓசை உள்ள கைத்தாளமா? சகோதரர்கள், பிள்ளைகள் எல்லாரும் ஓசை உள்ள கைத்தாளங்களோடு நல்ல சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து, எஸ் எஸ், சர்வ வல்லமை உள்ள தேவன், மகிமையான தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவரும் வல்லமை உள்ளவருமா இருக்கிறார். கர்த்தரை புகழ்ந்து பாடுவோம், வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனைகள், எங்கள் துதி பலிகள், எங்கள் பாடல்கள், ஆண்டவர் வேதத்தின் தியானம், ஜப வேளை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமா இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி சில பாடல்களை பாடப் போகிறோம். கை கொண்டு வந்தீங்கன்னா நல்ல கையை தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்க. நமக்கு தெரிந்த பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? பாட்டு தொடக்கம் தான் புதிய பாடல், ஆனா பழைய பாடலுங்க. ஃபாதர் பாட்டு தெரியும்ல, புதிய பாடல் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. காலையில நல்ல ஒரு எல்லாரும் அப்படியே நல்ல கிளைமேட்ல, சரி பாஸ்ட் உட்கார வச்சுட்டாரு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தூங்க விட மாட்டோம். நல்ல கை தட்டி ஆண்டவரை பாட வந்திருக்கிறோம். சரியா? சரி, ஓகே. கை தட்டி பாடலாம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை நாம் இணைந்து கொண்டாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். எல்லார் கைகளை தட்டி பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, எல்லாரும் பாடுவோம். கழுவின இரத்தத்தாலே எனக்கு சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இணைந்து பாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, நிதமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி எல்லாரும் பாடி ஆராதிப்போம். வாய் திறந்து பாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி
ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவர் அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா. சொல்லுவோம், வல்லமை உள்ள தேவா. ஆமென். வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. சொல்லுங்கள், கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், ஆமென். மகிமையின் மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், அவர் கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், இயேசு கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி கைத்தட்டி பாடுறீங்களா? ராஜாவை வேடிக்கை பார்க்காம பாடுறீங்களா? சத்தமாய் பாடல் இயேசுவை ஆராதிப்போம், பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஏன் கர்த்தரை பாடணும்னா, தாவீது சொல்லுகிறா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அவர் எனக்கு என்ன நன்மை செஞ்சாருன்னா, 103வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றா, என் அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்தார். சத்தமாய் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? என் அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்தார், என் நோய்களை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்திருக்கிறார். அது இப்படி சொல்லிட்டே போலாம்ல. கழுகுக்கு சமானமாய் திரும்ப என்னுடைய வயது வாழ வயது போலாகிறது. ஆமென். நன்மையினாலும் கிருபையினாலும் என் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டு இந்த பாட்டுல சொன்னோம் பாருங்க, பாடணும். கழுவினார் அவருடைய இரத்தத்தால், சுகம் தந்தார் அவருடைய காயத்தால், ஒவ்வொரு நாள் அவருடைய வசனத்தால் என்னை தேற்றுகிறார். ஆமென். இதனால அவரை பாடாம இருக்க முடியல. மிரியாம், பைபிள் சொல்லுது மிரியாமை குறித்து அவங்க ஒரு தீர்க்கதரிசி. நானும் புரட்டி புரட்டி பார்த்தேன், மிரியாம் என்ன தீர்க்க தரிசனம் பேசினாங்க அப்படின்னு. எந்த தீர்க்க தரிசனம் அவங்க பேசல. அப்ப ஏன் அவங்க தீர்க்க தரிசின்னா, அவரை கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள், இல்ல வல்லமை உள்ளவர் என்று பாடினார்கள். அவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து புகழ்ந்து பாடினார்கள். நீங்க தீர்க்கதரிசி அப்படிங்கிற ரூட் வேர்ட்ல இருந்து போய் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை பாடுவதும் பாடுபவர்களை குறித்தும் ஆராதிக்கிறவர்களை குறித்தும் கர்த்தருடைய வசனத்தை கேட்பவர்களை குறித்தும் அந்த ரூட் வேர்ட் என்ன சொல்றது, அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி தான். ஏன்னா விசுவாசத்தோடு தேவனை உயர்த்தி பாடுவது, கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்து பாடுவதும்
தீர்க்கதரிசனம். அதனால மிரியாம் எங்கேயுமே ப்ரெடிக்ஷனை ப்ராஃபஸி சொல்லவே இல்லை. கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள், இல்ல தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ நீங்க உண்மையா கர்த்தரை நீங்க பாடுவீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் ஒரு ப்ராஃபிட் தான். ஆமே ஆமே. ஏன்னா ஆண்டுடைய வசனத்தை நாம் அறிக்கை செய்து பாடுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை பாட இன்னும் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமேன். பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. நமக்கெல்லாம் ஒளியே அவர்தான். ஆமாவா இல்லையா? ஆமா, நமக்கெல்லாம் ஜீவனே அவர்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார்? ஆமேன். அதனால நான் புது பாடல் பாடுவேன். இன்னைக்கு பாட்டெல்லாம் புது பாட்டுன்னே வருது, ஆனா பழைய பாட்டு தான். நல்ல கை தட்டி உற்சாகமா பாட போறோம். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கை தட்டி, பிள்ளைங்கெல்லாம் கரங்களை தட்டி பாடும். ஆமென். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு. சமாதானம் தந்தாரேசு. சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். சமாதானம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரேசு, எனக்கு புது வாழ்வு தந்தாரேசு. புது வாழ்வு தந்தாரேசு, நமக்கு புது வாழ்வு தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. இணைந்து ஆராதிப்போம், சேர்ந்து சொல்லுங்கள். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தாரேசு, நமக்கு விடுதலை தந்தாரேசு. விடுதலை தந்தாரேசு. ஆமென். எனக்கு விடுதலை தந்தாரேசு. சொல்லுவோம். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தாரேசு, எனக்கு வல்லமை தந்தாரேசு. வல்லமை தந்தாரேசு, எனக்கு வல்லமை தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா.
அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, எனக்கு அபிஷேகம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே அல்லேலூயா பாடுவோம் சேர்ந்து. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. எல்லாரும் நல்ல கைத்தட்டி ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை புகழ்ந்து பாடுவது, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவது, கர்த்தரை துதிப்பது ஆமென் இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. நல்ல வாயை திறந்து நம்ம இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவோம். கையை தட்டி மனதார உயர்த்துவோம். இயேசு பெரியவர், இயேசு உயர்ந்தவர். நாம் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற இயேசு ஆராதனைக்கு தகுதியானவர், ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாதது ஹல்லேலூயா. எதுல நம்புறீங்க? எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். எல்லாவற்றையும் விட பெரியவர். பூமியை படைத்தவர், உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அவர் நமக்குள்ள வாசம் பண்றார். கிருபை நிறைந்தவராய், சத்தியம் நிறைந்தவராய் எனக்குள்ள வாசம் பண்றார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? அதனால சூழ்நிலையை குறித்து சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனைகளை குறித்து துவண்டு போகாதீங்க. சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ள தேவன், பெரிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். இணைந்து பாடலாமா? விசுவாசத்தோடு. நம்பிக்கை இல்லாத நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. ஒருவேளை விசுவாசத்துல குறைபட்டு வந்திருக்கிறீங்களா? அற்புதர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். ஆமென். கவலைப்படாதீங்க. சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருக்குதா? சுற்றத்தார் உங்களை பகைக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. வல்ல தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் கரத்தை பிடித்தவர் தாங்குவார். ஆமென். இணைந்து பாடலாமா? கைத்தட்டி உற்சாகமாய். நமக்குள்ள இருக்கிற இயேசு இன்னைக்கு மட்டும் இல்ல, அவர் என்றைக்கும் பெரியவர். ஆமென். இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கைத்தட்டி பாடணும் சகோதரர்கள் எல்லாரும். கையை தூக்கி தட்டுங்க. ஆமென். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே அறிக்கை பண்ணி பாடுவோம். பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ.
அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே நம் இயேசு என்றும் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும். எல்லாரும் பாடுவோம். உனக்குள்ளே சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே எல்லாரும் பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடுவோம். நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியம். எல்லாரும் இணைந்து பாடுவோம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். எல்லாரும் அறிக்கை செய்து பாடுவோம். எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, கிருபை உள்ளவரே. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஈந்திடும். பாடுமா. பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம். எல்லாரும் இணைந்து பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் உம்மாவியை ஊற்றுவேனன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனன்றி. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம். எல்லாரும் பாடுவோம் சேர்ந்து. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. பாடுமா. இன்றே தேவை தேவா, அதை போல் தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை
சேர்ந்து சொல்லுங்கள். இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆமென் ஆமென் இயேசுவே. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி. பாடுவோம் எல்லாரும் கைத்தட்டி சொல்லுங்கள். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை எனக்கு தேவை. இந்த பகல் வேளையில் ஆராதிக்கும் போதே ஆமென், அதை போல் தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம் சேர்ந்து. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வல்லமை நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, எவரையும் பலப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எல்லாம் கைத்தட்டி மனதார கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். வாய் திறந்து, ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிற வல்லமை, உம்மிடத்திலிருந்து வருகிற வல்லமை எனக்கு வேணும். சகோதரர்கள் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஆமென். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை நம்மை நிரப்பட்டும். தேவ வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற வல்லமை, கர்த்தர் கொடுக்கிற பலன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட வேற எதையும் கேட்காதீங்க. ஆண்டவரே நீங்க என்ன பலப்படுத்தணும், நீங்க என்ன பலப்படுத்தணும். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. என் சோர்வு மாற நீங்க என்ன பலப்படுத்துங்க. எலியாவை அன்னைக்கு பலப்படுத்துனீங்க, உங்க வல்லமையினால இடைகட்டுனீங்க. அது போல என்ன பலப்படுத்துங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. சகோதரர்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, உங்களை கர்த்தர் பலப்படுத்துறா. உங்களுடைய ஆவியை பலப்படுத்துகிறா, உங்க ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்துகிறா, உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறா. சகோதரிகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து. இயேசுவே என்ன பலப்படுத்துங்கப்பா, என்ன பலத்தினால் இடைகட்டுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. என்னை பலத்தினால் இடைகட்டுங்கப்பா, என்னை பலத்தினால் இடைகட்டுங்கப்பா. எல்லாரும் கைத்தட்டி எல்லாரும் கேளுங்க. பின்னால நிக்கிறவங்க, வெளியில இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரும் வேடிக்கை பார்க்கவோ சும்மா வந்து நிக்கவோ கூடாது. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணணும் ஸ்தோத்திரத்தோடு. ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலவீனத்தில் உம்முடைய பலன் என்னை பூரணமாய் விளங்கட்டும். கிருபை என்னை பலப்படுத்தட்டும். கேளுங்க கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. என்னை பலப்படுத்துகிறவரே, எனக்கு சகாயம் பண்ணுகிறவரே. ஹalleluya. சோர்ந்து போகிற நேரத்தில் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் தாழ விழ போகும்போது என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசம் காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா.
ஆராதிப்போம். கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா, நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயரப் போகும்போது ஜீசஸ், நான் தாழ நிற்கும் போது ரெண்டு கைகளை உயர்த்தியே அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, என்னை ஏளனம் செய்கையில் உணர்ந்து சொல்லுவோமா? சத்துரு சிரிக்கையில் என்னை ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக சொல்லுவோம் உற்சாகமாய் ஆமென். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கைகளை உயர்த்தி அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. தூயவரே தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீராயா, ஆறுதல் நீர்தானையா. தூயவரே தூயவர் தூயவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயவரே தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. எனது விளக்கை எரியச் செய்தி இரவை பகல. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். எனது விளக்கை எரியச் இரவை எரிந்து
எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. உணர்ந்து உணர்ந்து சொல்லுவோம் எரிந்து கொண்டு எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சகோதரர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்வு மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய முக பிரகாசம் அவன் மேல் விழ வேண்டும். பைபிள் சொல்லுது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. எத்தனை பேர் இந்த ஆராதனையில தேவ பிரசன்னத்தை நான் உணர்றேன், இல்லைன்னா உணர விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் முடிஞ்சா ஒரு கையை உங்க மேல வச்சு இன்னொரு கையை வானத்திற்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் சும்மா இந்த இடத்துல வந்துட்டு போறதை நான் விரும்பல. எப்பெல்லாம் என் சபைக்கு நான் வரணும், உரிமையோடு சொல்லுங்க, எப்பெல்லாம் நான் உங்களை பார்க்க வரணும், எப்பெல்லாம் நான் உங்களை ஆராதிக்க இந்த சபையில வரணும், எப்பெல்லாம் நான் ஜெபத்திற்கு இந்த சபையில வருகிறனோ அப்பெல்லாம் என்ன நீங்க தொடணும் ஆண்டவரே. அப்பெல்லாம் உங்க பிரசன்னத்தை நான் உணரணும் ஆண்டவரே. நான் சும்மா வந்துட்டு போறதை நான் விரும்பல. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, ஒரு சர்ச்சுக்கு போகணுமே, என் சபைக்கு போகணுமே, பாஸ்டர் தேடுவாரு, பாஸ்டர் கூப்பிடுவாரு. இல்ல 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 ஆண்டவரே, நான் உங்களை தேடி உங்களை நம்பி வந்திருக்கிற உங்க தொடுதல் இல்லாம, உங்க வார்த்தை இல்லாம, உங்க பிரசன்னம் இல்லாம இந்த இடத்துல இருந்து என்ன அனுப்பாதீங்கப்பா. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியமும் வாஞ்சையும் இருக்கிறது? உங்க கண்கள் மூடப்பட்டு இருக்கட்டும், உங்க கைகள் உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கட்டும். இருதயத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் சும்மா உங்களை தேடி வரல, ஏதோ பணத்துக்காய் தேடி வரல, இங்க வந்தா ஒரு நன்மை உண்டாகும்னு தேடி வரல. இயேசுவே, நீர் எனக்கு தந்த வாழ்வுக்கு நன்றி செலுத்த, உம்மை ஆராதிக்க, உமக்கு இந்த நேரத்தை கொடுக்க மனப்பூர்வமா நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன தொடாம இந்த இடத்துல இருந்து என்ன அனுப்பாதீங்க. சத்தத்தை உயர்த்தி உணர்வோடு ஆராதிப்போம். சேர் சரீரத்தை தொடுங்கப்பா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாற தொடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால்
கரத்தினால் இப்பொழுதே தொடுங்கப்பா. உம்முடைய தெய்வீக விடுதலை அனுபவிக்கட்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் இப்பொழுதே அனுபவிக்கத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யட்டும். தேவனுடைய தொடுதல் கிரியை செய்யட்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் தொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் வாய் திறந்து இந்த இடத்துல இருந்து கேட்டாங்களோ அத்தனை பேரையும் நிரப்புங்க ஆண்டவரே. அத்தனை பேரையும் தொடுங்கப்பா. அத்தனை பேர் உம்முடைய பிரசன்னம் மூடட்டும் ஆண்டவரே. இன்று முதல் ஒரு பெரிய மாற்றம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளில் வரட்டும். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வுகளும் மாறட்டும். என் அன்பு சகோதரருடைய வாழ்வுகள் மாறட்டும். என் அன்பு சகோதரியுடைய வாழ்வுகள் மாறட்டும். எங்கள் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வுகள் மாறட்டும். வாலிப தம்பியுடைய, வாலிப தங்கச்சியுடைய வாழ்வுகள் மாறட்டும். ஹalleluya, ஹalleluya. தொடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால தொடுங்க ஆண்டவரே. Thank you அப்பா. Thank you அப்பா. நீர் நல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், போதுமானவரிலும் அதிகமானவர். நான் அந்த வார்த்தை தான் ரொம்ப நம்புவேன். போதுமானவரிலும் அதிகமானவர். நமக்கு அவர் ஜஸ்ட் எனஃப் இல்ல, அதிலும் மேன்மையானவர், அதிலும் அதிகமானவர். கடந்த வாரங்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே we thank you அப்பா. நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. வாழ்க்கை நீங்க செஞ்ச நன்மைகளுக்காய் ஆமென். நன்றி செலுத்த விரும்புறவங்க சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லலாம். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருகில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்து நாம் இணைந்து ஜெபம் பண்ண போகிற இந்த வாரத்தில் நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியா நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு வாழ ஒவ்வொரு பயணங்களிலும் ஆண்டுடைய கரம் கூட இருக்கு. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். வெளிநாடுகளில், வெளியூர்களில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், நம்முடைய எல்லைகளிலே சமாதானம் உண்டாகும்படியாய் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்கள், இந்த ஆராதனையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் மூடட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் மூடட்டும். இயற்கை கால நிலைகள், சூழ்நிலைகள் எதுவும் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி, வியாதிகள் தாக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அகால மரணங்கள், கொடிய வியாதிகள், விபத்துகள், நாச மோசங்கள் எங்கள் குடும்பங்களில் வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சத்தம் குறைஞ்சிட்டு பாருங்க. நல்ல கை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ அப்பா. உங்க நல்ல நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். தொடர்ந்து கர்த்தரைங்களை நடத்துங்கப்பா. இந்த கூடுகையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள் யாருக்காவது சொந்தமான வீடு இல்லைன்னா ஆண்டவர் சீக்கிரத்தில் சொந்தமான வீட்டை கொடுங்கப்பா. பிள்ளையுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உடைய ஜனங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடலாம். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். நாம் வேண்டுவதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். வேதம் சொல்லுகிற அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சோர்வுகள் மத்தியில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நடுவில் சிறுமையும் எளிமையான ஜனத்தை நான் மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். எளிமையானவர்கள், சிறுமையானவர்கள், அவர்களிடத்தில் கர்த்தர் விருப்பமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாய் உற்சாகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமா. நம்பிக்கையோடு சொல்லுவோம். ஆகும் எல்லாமா, உம்மாலேதான் எல்லாமாகும்.
சொல்லுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், உம்மாலேதான். கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஆமென், ஐயா நீரே. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. இன்னும் சந்தோஷமாய் ஐயா நீரே. அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான். நம்பிக்கையோடு சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உமக்கு முடியும். உடைய பார்வைக்கு அது அற்ப காரியம், உடைய பார்வைக்கு அது லேசான காரியம். என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வது உமக்கு லேசான காரியம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் நல்ல கைகளை தட்டி மனதார கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இயேசு நம் நடுவில் உலாவுகிறார். இயேசுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, வாலிப சகோதரனே, ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குறைவுகள் மாற, உங்களுடைய நெருக்கங்கள் மாற, உங்களுடைய அவமானங்கள் மாற, உங்களுடைய நிந்தைகள் மாற இயேசு இன்றைக்கு செயல்படுகிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். எல்லாரும் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மன போராட்டங்கள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்தகார வல்லமையின் கிரியைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மரண ஓலங்கள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மரண பயங்கள் மாறுகிறது. அநேகருக்கு மரண பயம், அநேகருக்கு இரவுல தூக்கம் இல்ல. இப்படிப்பட்ட நிலைகள் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறதை நான் பார்க்கிறேன், விசுவாசத்தோடு பார்க்கிறேன். நல்ல கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராய் கர்த்தர் உங்கள் நடுவிலே ஆளுகை செய்கிறார். உங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தருடைய வல்ல கரம் உங்களை நடத்த போதுமானது. பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. சோர்ந்து போய் வந்திருக்கிற சகோதரனே, விடாய்த்து போய் வந்திருக்கிற சகோதரனே, உன் வாழ்க்கையிலே பிசாசு சொல்லுகிற காரியம், நீ ஜெபிச்சு என்ன நடந்தது, நீ ஜெபிச்சு ஆராதனைக்கு போய் என்ன நடந்தது, எதற்கு நீ ஆராதனைக்கு போகிறாய் என்று உன் காதுல ஒரு சத்தம் கேட்டதல்லவா, நீ அதற்கு செவி கொடாதே. இயேசு உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதத்தின் பக்கத்தில் வந்திருக்கிறாய், ஆசீர்வாதத்தின் பக்கத்தில் வந்திருக்கிறாய். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் சகோதரர்கள் மத்தியிலே நீங்கள் கனம் பெற்றவர்களாய் மாறுவீர்கள். உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு இந்த ஜெபத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. பின்னால இருக்கிறவங்க, வெளியில வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுடைய நேரம், உங்களுடைய நேரம். நீங்க வாயை திறந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. சாப கண்ணிகள் விலகட்டும் ஆண்டவரே. பாவ போராட்டங்கள் விலகட்டும், சத்துருடைய கிரியைகள் விலகட்டும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற வார்த்தை நிறைவேறட்டும். நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. கிருபை கொடுங்க ஆண்டவரே. அன்று எளிய ஜனங்களுடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். கடன் பாரங்களோடு வந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே,
ஆண்டவரே, பிசாசுடைய போராட்டத்தின் மத்தியில ஒன்று போனா இன்னொரு பிரச்சனை மாறி மாறி வருகிறதே என்று சோர்வின் மத்தியில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விடுதலையாக்கி ஆசீர்வதியும். எந்தெந்த காரியங்களை குறித்து கலக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் காரியங்களை சொன்னார்கள், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கி கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தை பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து நாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மறுபடியும் தியானிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவனிங்கள், இது ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவம், ஒரு கதை அப்படின்னு நினைக்காம, அன்றைக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். நான் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம தியானித்த நாட்களாக இருந்தாலும், எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம தியானிக்கிற நாட்களாக இருந்தாலும், அந்த நாட்களில் நடந்த அற்புதங்களை நம்ம தியானிக்கும் போது அநேக குடும்பங்களில் கர்த்தர் இப்பொழுதும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கரமுயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா, ஆமென். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், கடன்பட்டு பிரச்சனையின் மத்தியில் பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில் எலிசாவுடைய வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்ததை குறித்து நாம் தியானித்தோம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்முடைய கொஞ்ச ஆசீர்வாதத்தை பெருக பண்ண அவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய ஆசீர்வாதத்தை திரளாய் பெருக பண்ண இயேசு வல்லமை உள்ளவர். சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஒரு காரியத்தை கர்த்தருடைய கிருபையினால் நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரையிலும், திரும்ப 1 ராஜாக்கள்னா 2 ராஜாக்கள், திருப்பிடாதீங்க, வெரி சாரி, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8லிருந்து 37 வரையிலும், அதே போல 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1லிருந்து 6 வரையிலும் இந்த ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. சூனேம் என்கிற ஊரில் வசிக்கிற ஒரு பெண். அவளை குறித்து அநேக வசனங்கள், ஏறக்குறைய இந்த அதிகாரத்தில் பெரும்பாலான வசனங்கள் அவளுடைய காரியத்தில் நடந்ததை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தின் முதல் 6 வசனங்கள் அவைகளிலும் அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு கேரக்டரை நம்ம ஸ்டடி பண்ணும்போது, ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்கும் போது, முதல்ல அது எந்த காலத்தில் நடந்தது, எந்த சூழ்நிலையில் நடந்தது, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தார், இதை தியானிச்சுட்டு அதன் மூலமாய் கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வார் என்கிறதை நாம் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால செய்தியை ஒரு கதை கேட்கறது மாதிரி கேட்டு போகக்கூடாது. சூப்பராக இருந்து செய்தியை என்ஜாய் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது, செய்தியை அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? பாஸ்டர் நல்லா பேசுகிறாருங்கிறதுல முக்கியம் இல்லை, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இடைவிடணும், அதான் ரொம்ப முக்கியம். சரி, கொஞ்சம் பேர் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, நீங்கள் தூங்குங்க. நீங்கள் யூ கண்டினியூ, ஐ ஆல்சோ கண்டினியூ. நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ஆமே. சரி, அப்படியாவது சிரிச்சு கொஞ்சம் தூக்கம் கலையட்டுமேன்னு தான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. தேங்க்யூ. சரி, இப்போ 8வது வசனத்துல ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே
அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அது அடுத்த 2 வசனம் வாசிங்கம்மா. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, அதை சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, தூங்குறவங்க தூங்குங்கன்னு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என் செய்தியினால நீங்க தூங்கலை. எப்படி? நான் கொடுக்குற செய்தி போர் அடிச்சு நீங்க தூங்கலை. ஏன்னா நீங்க நான் செய்தி ஆரம்பிக்க முன்னாலே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்களே. புரியுதா? அப்ப என் மேல குற்றம் இல்லை. அந்த இரத்த பழிக்கு நான் தப்பித்து கொள்ளுகிறேன். சரி சரி, தியானிக்க போறோம் பாருங்க. எலிசா ஆண்டுடைய வார்த்தை அவனுக்குள் இருந்ததை அநேக ஜனங்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். எலிசாவுடைய ஊழியத்தின் துவக்கம் அற்பமாய்த்தான் இருந்தது. நம்ம முறையா ஒவ்வொரு அற்புதங்களை தியானித்து வரும்போது ஒரு அற்புதம் தியானிச்சு அடுத்த அற்புதம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா இன்னும் பிரம்மாண்டமா இன்னும் பிரம்மாண்டமா இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ எலிசா தீர்க்கதரிசி சூனேம் என்கிற ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீ அவருக்கு அறிமுகமாகிறார். இல்லை என்றால் எலிசாவுக்கா இருந்தாலும் சூனேம் ஊர் அந்த ஸ்திரீக்கா இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரு பழக்கம் வருகிறது. அந்த குடும்பத்தோடு ஒரு பழக்கம் வருகிறது. நீங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அங்கே போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு அவனை வருந்தி அழைப்பார். எங்க ஊருக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க, எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும், சாப்பிட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஃபாதர் பெர்க்மேன்ஸ் நம்ம ஊருக்கு வராரு. நீங்க என்ன சொன்னீங்க, எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போங்க ஃபாதர். என்ன பார்க்குறீங்க, கூப்பிட மாட்டீங்களோ? கூப்பிடுங்களா கூட மாட்டீங்களா? அவரெல்லாம் எங்கெங்க வரப்போறார். சிலர் அப்படி யோசிப்பாங்க. எலிசா பெரிய தீர்க்கதரிசி, கூப்பிடுறாங்க, சாப்பிட வாங்க ஐயா. இவர் என்ன பண்றாரு, சாப்பிடுவாரு போவார். கவனிங்கள், ஒரு ஊழியக்காரனை, தேவனுடைய ஊழியக்காரனை மதிக்கிற உபசரிக்கிற ஒரு நல்ல காரியத்தை இந்த சூனேம் ஊரில் இருந்த இந்த கனம் பொருந்திய ஸ்ரீயிடத்திலிருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் எலிசாவை அவள் உபசரித்ததன் காரணம் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். முதல்ல அவளுக்கு தெரியுது, இவன் தேவனுடைய மனுஷன். கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள் இருக்கிறது. அவர் செய்த அற்புதங்கள் அதை விளங்க பண்ணுகிறது. அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு அவரை ஒரு பரிசுத்தவான் என்று அடையாளம் கண்டுகொள்ள வைக்கிறது. கவனிக்கிறீங்களா? எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற குவாலிட்டி இந்த ஒரு வசனத்தில் அவருடைய சாட்சிய நிமித்தமே நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. எலிசாவை குறித்து எலிசா ஊழியம் பெருக பெருக பந்தா காமிக்கல. எலிசா ஊழியம் பெருக பெருக அவன் வந்து டிமாண்ட் வைக்கல. அவன் தாழ்மையும் அவனுடைய பரிசுத்தமும் அவனுடைய ஊழியத்தையும் பார்த்து அவ நினைக்கிறா. அவ தன்னுடைய கணவரிடத்துல போய் சொல்றா பாருங்க. சில நேரத்துல சில சகோதரிகளை குறித்து நான் கேள்விப்படுறேன். அவங்க ஆண்டவர் மேல பற்றா இருக்கிறாங்க, ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிறாங்க, ஆண்டுடைய ஊழியத்துக்கு மேல வைராக்கியமா இருக்கிறாங்க, ஆண்டுடைய ஊழியர்களை கனப்படுத்துகிறதுலயும் வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா கணவரை மதிக்கிறது இல்லை. ஆனா சூனேம் ஊர்ல வசித்த இந்த கனம் பொருந்திய ஸ்ரீயை குறித்து பைபிள் சொல்லுது, அவள் ஊழியக்காரரையும் கனம் பண்ணினாள். ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தால், அதே நேரத்தில் கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்தாள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவளுக்கு ஒரு ஆசை, இந்த தேவனுடைய மனுஷன் நம்ம ஊர்ல வந்து ஊழியம் செய்கிற நாட்களில் இவருக்கென்று தனியாக ஒரு அறை நம்ம வீட்டுக்கு மாடியில ஒழுங்குபடுத்தி அந்த வீட்டில் என்ன வைக்கணும், என்னெல்லாம் வைக்கணும், அவர் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு கட்டில்,
அவர் தீர்க்கதரிசி இல்லையா, ஊழியக்காரர் இல்லையா, அவருக்கு சில நேரத்தில் இந்த மோசே எழுதின ஆகமங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு சுருள்கள் ஏதாவது கொண்டு வந்தா அவர் வாசிக்கிறதுக்கு ஒரு மேஜை அதையும் போட்டு கொஞ்சம் விளக்கு, இன்னைக்கு மாதிரி பவர் இதெல்லாம் இல்லை, என்ன இல்லை, லைட்டு கிடையாது, ஒரு விளக்கையும் அவருக்கு வச்சு கொடுப்போம். அப்படின்னா அவர் வந்து தங்கி போறதுக்கு ஊழியத்துக்கு தேவையான வசதிகளை இந்த ஊர்ல வந்து செய்யறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தி கொடுப்போமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரிடத்தில் போய் சொல்லுகிறார். அந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் தான் தோன்றித்தனமா அந்த வீட்டில் செய்யல, அவளுக்கு ஒரு ஆர்வம், ஊழிய வாஞ்சை எல்லாம் இருக்குது. ஆனா அவ என்ன செய்யறான்னா கணவனுக்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறா. நம்ம ஊருக்கு வந்து போற, நம்ம வீட்டில் அடிக்கடி சாப்பிட்டு போகிற இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவர் இந்த ஊர்ல வந்து ஊழியம் செய்கிற நாட்களில் நம்ம வீட்டில் தங்குறதுக்காக அவருக்கு ஒரு ஏற்பாடு, ஒரு கெஸ்ட் ரூம் ஆயத்தம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கிறார். விருந்தாளிகள் தங்கும் ஒரு அறை மாதிரி ஆயத்தம் பண்ணி அவர் வந்தா தங்கிட்டு போட்டுமே. கேட்கும்போது அவனும் அதற்கு சம்மதிக்கிறான். பைபிள் சொல்லுது பாருங்கள். இப்ப இதுல இன்னொரு காரியம் கவனிக்கணும். நீங்க எலியாவுடைய ஊழிய நாட்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எலியா பெரும்பாலும் சாதாரண ஜனங்களோட அவர் சகஜமாய் பழகுவது இல்லை, வேதத்தில் நம்ம அறிய முடிகிறது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? யோவான் ஸ்நானகன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பைபிள்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல? அவரும் எலியாவை போலதான். அவர் வந்து பெருசா ஜனங்க கூட பேச மாட்டாரு, மிங்கிள் ஆக மாட்டாரு, வீட்டுக்கு சாப்பிட போக மாட்டாரு, வனாந்தரத்துல தான் இருப்பாரு. ஏறக்குறைய எலியாவும் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் ஒண்ணு போல இருக்கும். ஆனா எலிசா அப்படி அல்ல. எலிசா பாருங்க, ஜனங்களோடு சகஜமாய் பழகுவார், ஜனங்களுடைய வீட்டில் போய் தங்குவார், ஜனங்களுடைய வீட்டில் போய் சாப்பிடுவார். இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியமும் இருந்தது. எல்லா ஜனங்களோடும் சகஜமாய் பழகினார். கூப்பிடுகிற வீட்டில் போய் அந்த வீட்டை ஆசீர்வதித்து, ஏன் சகையுடைய வீட்டில் கூட இன்னைக்கு நான் உன் கூட சாப்பிடணும், பாவிகளா இருக்கிற ஜனங்கள் மத்தியில கூட ஊழியம் செஞ்சு அவங்க வீட்டில் போய் அவங்கள பிளஸ் பண்ணி அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் அப்படி இருந்தது. அதே போல எலிசாவுடைய ஊழியம் பாருங்க. சூனேமுக்கு வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் போய் சாப்பிடுறார். திரும்ப அவங்க அந்த ப்ரொவிஷன் ஏற்படுத்தி கொடுத்த பிறகு அந்த வீட்டில் போய் தங்குறார், தங்கி ஊழியம் செய்கிறார். நல்ல கவனிங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து 2 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, சூனேம் ஊரிலிருந்து அந்த கனம் பொருந்திய ஸ்திரியை போல நானும் நீங்களும் ஊழியர்களை மதிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? ஊழியர்கள் என்ன எலிசாவா இல்ல, ஊழியக்காரனா இல்ல, அவர்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம், ஆமேன், கர்த்தரின் நிமித்தம் ஆண்டுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள இருக்கிறது, ஆண்டுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருக்கிறது, ஆண்டுடைய அழைப்பு அவர்களுக்குள்ள இருக்கிறது. அதை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. இவ்வளவுதான் இவ செஞ்சா, ஆனா வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதத்தை அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவ எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறாள். கவனிங்கள், நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நம்ம பிரயாசப்பட்டா, நாம இதை செஞ்சா அது கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எலிசாவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். பயங்கரமான தீர்க்கதரிசி, பயங்கரமாய் அற்புதம் செய்கிற வல்லமையை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். எலியா மேல இருந்த அபிஷேகத்தை விட ரெட்டிப்பான அபிஷேகம் அவருக்குள்ள இருக்கு. அப்ப எனக்கு ஏதாவது செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு அவ செய்யவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவ செய்யவே இல்லை. ஒரு நாள் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், 11வது வசனத்துல வாசிங்கள். தங்கி 12வது வசனம். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை, இந்த சூனேமியாளன்னு சொன்ன உடனே அவளுக்கு பேரு சூனேமியான்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் பாருங்க, நீங்க எல்லாம் சொல்லுவீங்களா எனக்கு தெரியல, அந்த பேர் நம்ம அவங்க பேரு சரியா தெரியலன்னா அந்த இடத்துல இருந்து வருவார்ல ஒருத்தர், அந்த இடத்த சொல்லுவோம் பாருங்க. அப்போ இவருக்கு எலிசாவுக்கு பேரு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. அவள்கிட்ட பேரு, உன் பேர் என்னம்மான்னு கேட்டாரா கேட்கலையான்னு தெரியல. ஆனா கேயாசிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த சூனேமியால அழைத்து, அவருக்கு என்ன பாருங்க, சிலருக்கு பேர் வந்து மறந்துடும்.
ஊரு பேர் மறக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊழியத்துக்கு போகிறவங்க எல்லாம் நம்ம அந்த ஊருக்கு போகும்போது ஒரு வீட்டில் தங்கணும் இல்லை, அவங்கள பார்த்தா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ எலிசா ரொம்ப பிஸி இல்லையா, ஒருவேளை பேர் மறந்துருக்கலாம், என்னன்னு தெரியல, இல்லை பேர் பதிவு பண்ணப்படவில்லை. தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட சொல்றாரு எலிசா, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா. வா இந்த அவன் முன்பாக வந்து நின்றான். 13வது வசனம் வாசிங்கம்மா. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், ஓ, என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்க. நல்ல கவனிங்க, நான் நல்லா இருக்கிறேன், ஐ எம் ஓகே, எனக்கு ஒண்ணு நீர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எலிசா ஒருவேளை இப்படி நினைச்சிருக்கலாம், நினைக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை இவா ஏதோ ஒண்ணு நமக்கிட்ட எதிர்பார்த்து தான் இந்த வேலையை செய்யறாளான்னு தெரியல. ஆனா அவ அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்ச முதல் நாளே இந்த கேள்வி கேட்கல. பின்பு ஒரு நாள் அவன் அங்கே வந்து, அதாவது அதற்கு பிறகு ஒரு நாள் அங்க தங்கி இருக்கும் போது இவரா போய் கேட்கிறார். ரொம்ப நம்மளை விசாரிக்கிறாளே இவா, எல்லா சாப்பாடும் கொண்டு வரா, நம்ம இங்க வரும்போதெல்லாம் நீட்டா இந்த ரூம் நமக்கு தங்குறதுக்காக, நானும் கேயாசியே நானும் நீ வந்து தங்குறதுக்கு. பாரு இந்த ஸ்திரீ நமக்கு எவ்வளவு அழகா ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறா, நம்மளை எவ்வளவு கனப்படுத்துறா. இவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா, அவளுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு விசாரி கேட்கிறார் எலிசா. நான் ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா? இப்போ நம்ம கிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள், இத சிந்தைய சிதற விடாதீங்க. மழை நல்லா பெய்யுது, கிளைமேட் நல்லா இருக்குல்ல, சரி அப்படியே கேளுங்க சத்தத்தை, இந்த சத்தத்தை கேளுங்க. சரி, எப்படி போய் பாதி பேருக்கு தூக்கம் போயிருச்சு. என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்ட் முடிச்ச உடனே கொடையும் கொண்டு வரல, கொடை பிடிச்சிட்டு நான் எப்படி போவேன், யோசிக்கவே செய்யாதீங்க. 9:30க்கு முன்னாடி மழை என்ன பண்ணிடும் சொல்லுங்க, நின்று போயிடும். சரியா? நீங்க நனையாம போறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சரி, அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் அரை மணி நேரம் சபையிலிருந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். பரவாயில்ல. சரி, கவனிங்கள். எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். என்னங்க அவர் கேட்கிறாரு, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா? நம்ம வீட்டில் ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஊழியக்காரன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய பிரதம மந்திரி, நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு டீப்பான ஆட்கள். நம்ம சில நேரம் என்ன தெரியுமா, இவர் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரா, பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, முதலமைச்சர்கிட்ட ஏதாவது சொல்லணும், ஒன்றும் இல்லை, கலெக்டர்கிட்ட போய் ஒரு போட்டோவாவது எடுக்கிறதுக்கு இல்லை சொல்ல மாட்டாரா? சில நேரத்தில் மனுஷன் எதிர்பார்க்கிறான் பாருங்க. இவர் கேட்கிறாரு, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமாப்பா, உனக்கு ஏதாவது தேவை இருக்கா, நான் ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா, ஏன்னா எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ராஜா கிட்ட பேசுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். நான் சொன்னா உனக்கு என்ன பண்ணிடுவாங்க, உனக்கு வேலையா இருக்கட்டும், உனக்கு பிள்ளைக்கு படிப்பா இருக்கட்டும், என்ன வேணும்னாலும் செஞ்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாத. ஆனா அவ என்ன தெரியுமா சொல்றா, நான் சுகமா இருக்கிறேன். அந்த வார்த்தையிலிருந்து என்ன புரியுதுன்னா, நான் உங்ககிட்ட எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதையும் எதிர்பார்த்து இதை செய்யவே இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேன், நீர் இதை செய்வீர் என்பதற்காக நான் இதெல்லாம் செய்யல. நானும் நீங்களும் ஆண்டவர் ஆராதிக்கும் போது எப்படி வரணும்னா, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்வார் அப்படிங்கிற அந்த காரியத்துக்காக அவர் ஆராதிக்க கூடாது. ஆராதனை என்பது, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆராதனை என்பது எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுப்பது. நான் கையை உயர்த்தி ஆராதிக்கிறேன்னா அவர் எனக்கு பல மடங்கு திரும்ப தருவார் என்பதல்ல. ஆராதனை என்பது கொடுப்பது. நானும் நீங்களும் கொடுப்பவர்களா இருக்கணும். ஹலோ, அவரிடத்துல வாங்குறது தப்பு இல்லை, அவர் தரும்போது வாங்கி கொள்ளுவோம், அதுல தவறு இல்லை. ஆனா ஒரு எதிர்பார்ப்போட, நான் இங்க போனா இதை செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. சூனேம் அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ இடத்தில் நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு மிகப்பெரிய பாடம் என்னன்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை அவ செஞ்சுக்கிட்டே இருந்தா.
எனக்கு இதெல்லாம் செய்ய முடியுங்க, இதெல்லாம் கொடுக்க முடியும், ஆலயத்துக்கு இது கொடுக்க முடியும், ஊழியத்திற்கு இதை கொடுக்க முடியும், இந்த பண உதவியை இந்த காணிக்கையை கொண்டு தாங்க முடியும், என் ஜபத்தினால தாங்க முடியும், இந்த ஊழியத்தை எனக்கு செய்ய முடியும், ஆண்டவருக்கா ஏதாவது செய்ய முடியும்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நானும் நீங்களும் செய்ய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் இன்னும் ஒன்று நம்ம படிக்க முடியும். நீங்களும் நான் எதிர்பார்ப்பே இல்லாம செய்யும் போது ஆண்டவர் நம்ம தேவையை அறிந்து அவர் செய்கிறவராக இருக்கிறார். எலிசா வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு நல்லா படுத்தனா தூங்குனா, ஹாய்மா பாய்மா, சந்தோஷம், சாப்பாடு நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம், சரி அடுத்த முறை வாரேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் பிரியாணியில் கொஞ்சம் பீஸ் தூக்கெல்லாம் போட்டு செஞ்சு வைங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது, காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது, இது மட்டும் சொல்லிட்டு போகலை. கர்த்தர் நம்முடைய ஆராதனைகளையும் நாம் ஊக்கமாய் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போறவர் அல்ல. நம் தேவைகளை அறிந்து நம்மை விசாரிக்கிறவர். எலிசா விசாரிக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அது வரையிலும் அவளை யாரும் விசாரித்திருக்க மாட்டார்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது, ரொம்ப ஹானர் செய்யப்பட்ட, ரொம்ப கனம் பொருந்தி அந்த ஸ்திரீ. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, அவளுக்கு என்ன குறை, அவளுடைய கணவர் ரொம்ப செல்வந்தன், வயல் வச்சிருக்கிறாரு. நம்ம பின்னால் வாசிக்கும் போது தெரியும், அவளுக்கு ஒரு குறையும் இல்லை, ஜேன்னு இருக்கிறா. யாரும் அவளை விசாரிக்க போயிருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் வெளிப்புற தோற்றத்தில் நம்மளும் அப்படிதான் இருப்போம் இல்ல. we are okay, நமக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் வராரு, அவருக்கு ட்ரெஸ்ஸை பாருங்க, அவருக்கு அவங்களுக்கு உடைய பாருங்க, அந்த குடும்பத்தை பாருங்க, அவனுக்கு என்ன குறை, வராங்க போறாங்க, யாரும் விசாரிக்க மாட்டாங்க. வெளிப்புற தோற்றத்தை பார்த்து they are okay, அவங்க வெல் செட்டில்டு அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனா இருதயத்தின் வேதனைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. நம் குறைவின் மத்தியிலும் வெளிப்படையாவே நம்ம ஏழ்மையா இருக்கும் போதும் சிறுமைப்பட்டிருக்கும் போதும் நம்மை விசாரிக்கிற தேவன், அதே நேரத்தில் வெளிப்புறத்தில் நம் ஆசீர்வாதமாய் காட்சி அளித்தும் உட்புறத்தில் இன்னும் ஏக்கத்தோடு இன்னும் வேதனைகளோடு இன்னும் தேவைகளோடு நாம் இருக்கும்போது நம்மை விசாரிக்கிற நம் பரம தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வெளித்தோற்றத்தை தான் என்னாலும் பார்க்க முடிகிறது, உங்கள் சக விசுவாசிகளையும் பார்க்க முடிகிறது, உங்க குடும்பத்தாலையும் பார்க்க முடியுது. ஆனா உங்க இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அவர் நம்மை விசாரிப்பார். எலிசா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்றான், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், கேயாசி சொல்றாரு, கவனிங்கள், அவளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. ஹலோ, எலிசாவை குறித்து கேள்விப்படாமல் அவள் இந்த வீட்டில் அவரை அனுமதிக்கவில்லை. கேள்விப்பட்டு, எதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான்னு நான் சொல்றேன். எலிசா, ஏன்னா அவருக்கு ஹிஸ்டரி தெரியாம கண்டிப்பா அவ வீட்டில், ஒரு வீட்டில் நம்ம ஒருத்தரை அனுமதிக்கிறோம்னா வரவங்களை போறவங்களை எல்லாம் அனுமதிப்புமா? யோசிச்சு பாருங்க. அவளுக்கு நல்லா தெரியுது, எலியா மேல இருந்த ரெட்டிப்பான அபிஷேகம் அவருக்குள்ள இருக்கு. யோர்தானை எலியாவுடைய சால்வையை முறுக்க அடித்து 2 பிளந்தவர், பாழ்பட்டு போன நிலத்தை உப்பை கொண்டு பரிசுத்தப்படுத்தினவர், மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு ஜனங்கள் அவரை பரிகரிசித்த போது இவருடைய பார்வை, இவருடைய வேண்டுதலினால அந்த இளைஞர்கள் எல்லாம் மரித்து போனாங்க. அவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும் என்று அற்புதத்தை, கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம் என்று சொல்லி அற்புதத்தை நிகழ்த்தினவர் இந்த எலிசா தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, கடன்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த, அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருந்த அந்த விதவையுடைய வீட்டில் பெருக்கத்தை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவர் இந்த எலிசா தீர்க்கதரிசி. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அவ எதிர்பார்ப்போடு செஞ்சிருந்தா முதல்ல என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஆமையா, எனக்கு ஒரு குறை இருக்கு, எனக்கு பிள்ளைங்க இல்லை, நீர் வல்லமையான தீர்க்கதரிசி என்று அறிந்திருக்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான காரியத்தை மூலமாய் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார் என்று அறிந்திருக்கிறேன், இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு. அவ சொல்லவே இல்லை. ஆனா கேயாசி சொல்றாரு, பிள்ளை இல்லை. எலிசா உடனே அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது கவனியுங்கள்,
அவளுக்கு பிள்ளை இல்லை. 14வது வசனம், பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன். அப்ப இதுல ஒண்ணு விளங்க முடியுது, அவருடைய கணவர் கொஞ்சம் வயது மூத்த ஆள். இவளை குறித்து இவ வயதானவன் எழுதப்படல, எங்கேயுமே சொல்லல. சூனேம் ஊர்ல வசித்த இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ வயதுள்ளவள் என்று சொல்லப்படல. கேயாசியுடைய வார்த்தைகள்ல இருந்து புரிய முடியுது, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய கணவர் வயது சென்றவர் இல்ல. அப்போ இதை அறிந்த எலிசா அவளை கூப்பிடு என்று கூப்பிட்ட போது அவள் வாசல் படியிலே வந்து நின்றாள். 16வது வசனத்துல வாசிக்கிறோம், எலிசா சொல்றாரு, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம். அபத்தம் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. என்னது? பொய். யோசிச்சு பாருங்க, எலிசாவை தேவனுடைய மனுஷன் என்று அறிந்தவள், பரிசுத்தவான் என்று அறிந்தவள், வல்லமையான காரியங்களை செய்தவள் என்று அறிந்தவள், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவள் மூலமாய் செய்ய போகிறார் என்று சொன்ன போது இவன் மனசு ஏற்கல, மனசு ஏற்றுக்கொள்ள. அவ என்ன சொல்றான்னா, பொய் சொல்லாதீங்க எலிசா தீர்க்கதரிசி, ஏன் பொய் சொல்றீங்க? எனக்கு என் நிலை உங்களுக்கு தெரியுமா? என் சிச்சுவேஷன் தெரியுமா? என்னுடைய சரீர பலன் உங்களுக்கு தெரியுமா? என் கணவருடைய சரீரத்தை குறித்து உமக்கு தெரியுமா? என் வாழ்க்கையை பத்தி உமக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா ஏதோ அடிச்சு விட்டுற மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு ஒரு குழந்தை இருக்குமா? என்ன பொய் சொல்றீங்களா? ஹலோ, நான் மறுபடியும் சொல்றேன், இது எலிசாவுடைய வார்த்தை அல்ல, எலிசாவுக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. நான் சொல்லுவேன், பொய் சொல்ல என் ஆண்டவர் மனுஷன் அல்ல. மனம் மாறி போக அவர் மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். 17வது வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றான். கர்த்தர் சொன்ன நிறைவேறிட்டு. இதுல நான் படிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இன்ஃபேக்ட் அவளுக்கு அந்த அற்புதம் நடக்குங்கிற விசுவாசமே அவளுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவள் மனம் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. பொய் சொல்லாதீங்கன்னு சொல்றா. அப்ப ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா, அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது தான் நான் ஏற்கனவே சொன்ன காரியம், எதிர்பார்ப்பே இல்லாம அவள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதே போலதான் சகரியாவுடைய வாழ்க்கை. சகரியாவுடைய ஊழியத்துல அவன் எதிர்பார்ப்பே இல்லாமல், கவனிங்க, அவன் ஒரு ஆசாரியன், ஒரு சிறிய ஆசாரியன். பைபிள் சொல்லுது, கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியே சகரியாவும் எலிசபெத்தும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கவனிங்கம்மா, என் அன்பு சகோதரனே, கவனிங்க அன்பு சகோதரனே, சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயசு ரொம்ப ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அந்த காலத்துல பிள்ளை இல்லாதவளை சமுதாயத்தில் மதிக்க மாட்டார்கள். இவன் ஒரு ஆசாரியன், ஊழியம் செய்கிறவன். ஆனா பைபிள் சொல்லு, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு குறைவு, ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு மனஸ்தாபம், ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன செய்தோம் தெரியும்? ஆண்டவர் காரியத்துல காம்ப்ரமைஸ் பண்றோம். சூனேம் ஊரில் வசித்த இந்த ஸ்திரீயை குறித்து பைபிள் சொல்லுது, அவளுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது, உண்மைதான். ஆனா ஆண்டவர் காரியத்தில் அவள் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. உண்மையாயிருந்த சகரியாவையும் தேடி கர்த்தர் போனார். உண்மையாயிருந்த இந்த சூனேமியாளை தேடியும் கர்த்தர் போனார். ஏன்னா சகரியாவுக்கிட்டே கர்த்தர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எலிசபெத் சீக்கிரத்தில் கர்ப்பம் தரிக்க போறா. சகரியாவுக்கு விசுவாசம் இல்லை. நல்ல ஊழியக்காரரு, உண்மையா இருக்கிறவரு, என் வாழ்க்கையில் இது நடக்குமா? ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? சகரியாவுக்கு என்ன பண்ணி விட்டார் தெரியுமா? ஒயரை உரி விட்டார், கனெக்ஷனை கட் பண்ணி விட்டார், ஸ்பீக்கர் ஒயரையும் மைக் ஒயரையும் கட் பண்ணி விட்டார்.
ஹலோ. ஆனா என்னமோ தெரியல, சூனேமியாளுக்கு அதை செய்யல. சூனேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே கொடுத்தார். அல்லேலூயா. நானும் நீங்களும் எதிர்பார்ப்பே இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையா இருந்தா நமக்கு தேவையானதை ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவார். அவர் நம்முடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து போகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. சூனேமியாள் செய்த இந்த அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் மறந்து போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? மறந்து போகல. ஆண்டவர் அவளை மறுதலிக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன காரியத்தை 100% நிறைவேற்றினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு பலன் இருக்கோ பலன் இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கோ குறைவோ நிறைவோ, பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நிர்வாணமானாலும் பட்டயமானாலும் பசியானாலும் சுகமானாலும் வியாதியானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். உண்மையான கிறிஸ்துவனுடைய அடையாளம் அதுதான். இந்த சூனேமியாளிடத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். அந்த ஓட்டத்தில், அந்த பாதையில் நமக்கு தேவையானவைகளை கர்த்தர் தருவார். அவ அந்த காரியத்தை குறித்து மறந்துட்டா. நான் நினைக்கிறேன் அவ ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டான், இனி என்னையா நடக்க போகுது. சகரியா கூட அந்த காரியத்தை குறித்து மறந்துட்டார். ஏன்னா சகரியாவுக்கு கர்த்தர் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்ப ஜெபம் பண்ணினேன், நான் ஜெபம் பண்ணி தான் 10 வருஷம் ஆச்சு இந்த காரியத்துக்காக நினைச்சிருக்கலாம். சகரியாவை நீங்க 10 வருஷம் முன்னால ஜெபம் பண்ண காரியமா இருக்கட்டும், 15 வருஷத்துக்கு முன்னால ஜெபம் பண்ண காரியமா இருக்கட்டும், ஆண்டவரிடத்துல அது அக்கௌண்டா இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. நீங்க மறந்தாலும் ஏற்ற வேளையில் பதில் வரும். ஆமே. நிறைய பேருக்கு புரியல. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியத்தை குறித்து நம்ம மறந்துருவோங்க. இனிமே இது நடக்காதுன்னு மறந்துடும். இனிமேல் அவ்வளவுதான், இனிமேல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மறக்கிறதுனால நம்ம ஜபிக்கிறதையும் விட்டுருவோம். இனிமேல் என்ன ஜபிச்சுதான் என்ன பார்த்தோம், வேற ஏதாவது பண்ணோம். இனி உள்ள வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் சூனேமியாள் நினைச்சிருப்பாங்க, சரி எனக்கு இனி உள்ள வாழ்க்கையில நம்ம இந்த நமக்கு கொடுத்த இந்த சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டு நம்ம உண்டு அப்படின்னு இருந்துருவோம். இனி எல்லாம் நடக்காது. நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, நமக்கு காலம் கடந்தும் அற்புதம் செய்கிறவர். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் இந்த நாட்கள்ல. காலம் கடந்தும் அற்புதம் செய்வார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். எலிசா மூலமாய் வாக்கு பண்ணினதை அவர் 100% நிறைவேற்றினார். அல்லேலூயா. இவளை குறித்து, இவளுக்கு எப்படி இந்த சூழ்நிலை காரியம் நடந்தது என்று புதிய ஏற்பாட்டிலும் பெரிய அளவு பதிவு இல்லை. ஆனா ஆபிரகாம் சாராளை குறித்து பதிவு இருக்கிறது. அவர்கள் இருவரும் விசுவாசித்தார்கள் என்று இருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அந்தபடியே சாராளும் விசுவாசித்து விசுவாசத்தோடு கர்ப்பம் தரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா சூனேமியாளை குறித்து அப்படி பதிவு இல்லை. ஆனா அவள் செய்த ஊழியம், எதிர்பார்ப்பில்லாமல் செய்த நன்மை அவளை கனப்படுத்தினது. அல்லேலூயா. அப்போ நான் இதுல இருந்து ஒன்ன விளங்கிக் கொள்றேன், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் அற்புதம் செய்வார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம யாரும் 100% பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனா அவருடைய கிருபை ஏற்ற வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய வார்த்தை ஏற்ற வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? நம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, நம்மை விசாரித்து நம் தேவைகளை அறிந்து நமக்கு செய்கிற நல்ல தகப்பன். ஆமென். எலிசாவுக்குள்ள அந்த தகப்பனுடைய இருதயம் இருந்தது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ள அந்த தகப்பனுடைய இருதயம் இருக்கும் பாருங்க. ஆமென். அவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்யணும். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமா நான் தொடரும் போது, ஆமென், 2 ஊழியர்கள் இதில் இருக்கிறாங்க இல்ல, எலிசாவும் கேயாசியும். இவர்கள் இருவருக்குரிய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சூனேமியாள்
கேயாசி எந்த லெவல்ல வச்சிருந்தாங்க, எலிசாவை எந்த லெவல்ல வச்சிருந்தாங்க, ஏன் கேயாசிக்கு அந்த இடத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன். கவனிங்கள் எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செய்கிற காரியம் ஒரு நாளும் அது வீணாய் போவதில்லை. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் பார்த்து சொல்றேன், ஆண்டவருக்காக உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு தெரியும். தேசத்தின் அழிவிலிருந்து ஜனத்தின் மீட்பிற்காக ஜெபிக்க முடியுமா? செய்யுங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம சர்ச்சில் டெய்லி ஜெபம் நடக்கிறது. அதை குறித்து சந்தோஷப்பட்டு டெய்லி நம்முடைய சகோதரிகள் வந்து ஜெபம் பண்றாங்க. நேரத்தில் ஏதாவது வாரத்தில் ஒரு நாளாவது 1 மணி நேரம் நீங்க சபையில வந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கலாம். சபை ஊழியத்தோடு இணைந்து நீங்கள் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். சில நினைக்கிறீங்க, நான் எனக்கு வரம் இல்லை, வரம் இருந்தால் தானே ஊழியம் செய்ய முடியும். நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது தான் வரத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும். தெரியுமா அது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் பிரதர், ஆண்டவர் எனக்கு வரத்தை தந்துட்டாருன்னு ஒரு இது இருந்தால் தான் செய்ய முடியும்னு அப்படி யாரும் இறங்கவே முடியாது. நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்குள் இருக்கிற வரத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையும் நம்முடைய தேவைகளை அறிந்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க என்ன தேவையோடு வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க ஜெபத்தை நீங்க மறந்திருக்கலாம், உங்க தேவையை குறித்து ஜெபம் பண்றதை நீங்க இப்ப விட்டுருக்கலாம். ஆனா கர்த்தர் மறந்து போக மாட்டாருங்க. கர்த்தர் உங்க தேவையை அறிஞ்சிருக்கிறார். பிள்ளைங்க கேட்கவா வாங்கி கொடுக்கிறோம், அதுக்கு தேவை அறிஞ்சு நம்ம தகப்பன் செய்கிறது போல நம்ம ஆண்டவர் தேவைகளை அறிந்து செய்கிறவர். எல்லா 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாய்களை திறந்து நல்ல சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் தேவைகளை அறிந்தவரே, சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. என் தேவைகளை அறிந்தவரே, என் வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்வீர், என் வாழ்க்கையிலும் வார்த்தையை தருவீர், என்னை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஏதாவது என் வாழ்க்கையில நான் உமக்கு உண்மையா இருக்கணும், ஏதாவது காரியத்தை செய்யணும். சூனேமியாளுக்குள் அந்த எண்ணம் இருந்தது. தேவனுடைய மனுஷனுக்கு இந்த ஊழியத்துல நான் ஒரு பங்கா இருக்கணும். இந்த ஊழியத்துல இந்த தேவனுடைய மனுஷன் இந்த ஊர்ல வந்து ஊழியம் செய்யும் போது அவங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட்டை பண்ணணும். எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்க மனப்பூர்வமா சொல்ல முடியும், இந்த இயேசு நம்மோடு சபை முட்டம் ஊழியத்துல ஆண்டவரே, நான் இணைந்து ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்காய் செய்யணும்னு விருப்பம் உள்ளவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஒரு ஜெப ஊழியம் நீங்க செய்யலாம் பாருங்க. ஆமீன். துண்டு பிரதி ஊழியம் செய்யலாம் பாருங்க. சகோதரிகள் இணைந்து செய்கிற ஆமீன் சுவிசேஷ ஊழியத்தை ஆமீன் தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்க செய்யலாம். எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இன்னும் சபையில வந்து இந்த ஹெல்ப் பண்றது, சின்ன சின்ன காரியம் பண்றது, ஏதாவது உங்களால் முடிஞ்சதை செய்யலாம். ஆமீன். ஒண்ணும் முடியலையா, ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம். ஆமீன். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் என்றால் மனப்பூர்வமா இந்த ஊழியத்தை தாங்கலாம். உங்களுடைய பொருளால, உங்களுடைய காணிக்கைகளால ஆண்டவரை மகிமைப்படுத்த, தேவராஜ்யம் கட்டப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தை இயேசுப்பா நான் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, ஆண்டவரே, சூனேமியாள் செய்த அர்ப்பணிப்பின்படி, சூனேமியாள் செய்த அந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டது போல உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கனப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். ஏற்ற வேளையில் நன்மைகளை கொடுங்கப்பா. அநேகர் இந்த இடத்துல ஆண்டவரே குடும்பங்களில் குழப்பங்களோடு நிற்கிறாங்க. அந்த குடும்பத்தில் கலக்கங்கள் மாறட்டும். ஒரு சிலர் இந்த இடத்துல ஆண்டவரே இன்னும் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறார்கள். என் ஜனத்தை ஆசீர்வதிங்க. விசேஷமா நான் ஜெபிக்கிறேன். சூனேமியாளை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெருக பண்ணுங்க ஆண்டவரே, கிருபையை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையையும் எல்லா கனத்தையும் இயேசுவே நாங்கள் உமக்கு தருகிறோம். இந்த நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தொடர்ந்து கிருபை தாரும். அந்த ஜனங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்.
சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.